கடல் கடந்தவன் தமிழன், இணையத்தில் புலிக்கொடியை பிரித்தவன் தமிழன், கடாரத்தை கொண்டவன் தமிழன், ஓர்நகருக்கு பொன்னாடை விற்றவன் தமிழன் என்று பெருமை பொங்க பேசிய பேரறிஞர் அண்ணா பெயரில் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் சிந்து முதல் வைகை வரையிலான ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆற்றோரம் என்ற தலைப்பில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை மாணவர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய உரை. அந்த உரை ஆற்றோரம் என்பது மேடையில் வைத்து கொடுக்கப்பட்ட தலைப்பு, சிந்திப்பதற்கு நேரமின்றி கொடுக்கப்பட்ட தலைப்பு. அண்ணாவை மாணவர்கள் எல்லாம் சோதிக்க நினைத்த தலைப்பு. பலரும் ஆற்றோரம் என்பவுடன் அதில் ஏன் கொஞ்சம் இயற்கையை பற்றி அண்ணா பேசுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் மாணவர்களுக்கு தேவை உலக வரலாறு, மனிதகுல வரலாறு என்று நைல் நதி, கங்கை நதி, காவிரி நதி ஆகிய 3 ஆற்றோரங்களில் முகிழ்த்த மனித நாகரிகம் பற்றி விரிவாக உரையாற்றினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அறிவார்ந்த இந்த உரையில் தமிழினத்தை பற்றி குறிப்பிடும் போது திருக்குறள் தோன்றுவதற்கு ஏதுவான பண்பாடு வளர்ந்த இனம், அகமும் புறமும் பிறப்பதற்கு ஏதுவான நாகரிகம் வளர்ந்த இனம், கங்கை கரையில் ஆரியர்கள் குடியேறுவதற்கு முன்னரே அகில இந்தியாவிலும் பரவி வாழ்ந்த இனம் தமிழினம் என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் வரலாற்றை குமரிமலையில் தொடங்கி வரைந்தால்தான் நிறைவுடையதாக என்பதை குறிப்பிட்டு அவர் உரையாற்றினார். இப்படி ஆற்றோரம் தலைப்பில் மட்டுமல்ல, தான் பேசிய பல்வேறு மேடைகளில் கங்கை கரையில் அல்ல, எங்களின் வைகை கரையிலிருந்து வரலாற்றை தொடங்க வேண்டும் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா சொன்ன கடமையைத்தான் அவரது தம்பிமார்கள் ஒருவராக நம்முடைய அருமை சகோதரர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பி என்று சொன்னதை அவர் அன்போடு ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியிருந்தாலும் அதிலிருந்து இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். பொதுவாக இளமை காலத்தில் தமிழார்வம் தமிழ் பெற்றுள்ள இளைஞர்கள் இது போன்ற இந்திய ஆட்சி பணிக்கு வந்த பிறகு அதன் அவ்வளவாக வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். காரணம், எங்கே சிக்கல் வருமோ, யாராவது இடையில் தருவார்களோ என்று நினைத்து தங்கள் தமிழ் ஆர்வத்தை நெஞ்சுக்குள் பூட்டி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆட்சிப்பணியோடு சேர்ந்து வரலாற்றின் மூடிய பக்கங்களை திறந்தார். தனது எழுதுகோலை தமிழ் வரலாற்றை திறக்கும் திறவுகோலாக மாற்றி பயன்படுத்தினார். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற அவரது நூல் 2016ஆம் ஆண்டு வெளியானது. அதன் தொடர்ச்சியாக ஒரு பண்பாட்டின் பயணம் இன்று வெளியாகியுள்ளது. ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை என்ற அவரது ஆங்கில நூல் இதே அண்ணா நூலகத்தில் தான் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சிந்துவெளி மற்றும் தமிழாய்வு பிறப்பில் சிறப்பான வரவேற்பு பெற்ற அந்த நூல் சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்பொழுதெல்லாம் நான் பலமுறை பரிசாக வழங்கியிருக்கிறேன். இன்று அவருடைய தமிழ் வடிவத்தை வெளியிடுவது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். தமிழகத்தில் ஒரு கலைஞர்கள் இன்று இருந்திருந்தால் இந்த புத்தக கருவூலத்தை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சியை அடைந்திருப்பார். ஏனென்றால் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். திருவாரூர் மாப்பிள்ளை என்றுதான் அவர் அழைப்பார்.
மாணவராக இருந்தபோது அரசியல் விளையாட அதிகம் கொண்டவர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவரே சொன்னார், அவசரங்கள் பிரகடனத்தை வைத்ததற்காக கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் மதுரை யாதவர் கல்லூரியிலே சேருகிறார். கல்லூரியிலே பேசுவதற்கு தலைவர் கலைஞர் அவர்களை அழைக்கப்படுகிறார். நெருக்கடி நிலை, கழக ஆட்சி கலைக்கப்பட்ட நேரம் அது. அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், இப்போ இருக்கும் சூழ்நிலையில் என்னை உங்கள் கல்லூரிக்கு அழைக்கக்கூடாது, நானும் வரக்கூடாது. அது கல்லூரிக்கு நல்லதல்ல, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் நல்லதல்ல, உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்று ஒரு தலைவராக மட்டுமல்ல, ஒரு தந்தை இடத்திலிருந்து கலைஞர் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு படித்து வளர்ந்து IAS ஆகி உயர் பதவிகள் அடைந்த பிறகும் தலைவர் கலைஞரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் நம்முடைய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். இதையெல்லாம் அவர் கட்டுரையில வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறார். தாய்மொழி வழி கல்வி, மாநில உரிமைகள், சமூக நீதி, சமவாய்ப்பு போன்றவற்றுக்காக கலைஞர் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி அந்த சூழலை ஏற்படுத்தியிருக்காவிட்டால், குடிமைப்பணி தேர்வை தமிழக உரிமை எனக்கு கிடைத்திருக்காவிட்டால் இன்றைய தேதியில் நான் எங்கே இருந்திருப்பேன் என்று உருக்கமாக எழுதியிருக்கிறார். அதனால்தான் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூலை பார்க்க கலைஞர் இல்லையே என்ற இயக்கத்தை நான் குறிப்பிட்டேன். திருவாரூர் மாப்பிள்ளை எழுதிய நூலை வெளியிட அவரே இங்கு வருகை தந்திருப்பார். இந்த நூலை நவீன தரத்தோடு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ரோஜா முற்றைய ஆராய்ச்சி நிலையத்திற்கு என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லிஸ், எட்கர், டெர்ஸ்டன், மெக்கன்சி, ராபர்ட் ஆண்டர்சன் என அதிகாரிகளாக இருந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்ட எத்தனையோ பேர் இருந்திருக்கின்றனர். ஏன் இப்போது தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு உரை என்பவர்கள், முதன்மைச் செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய திரு உதயச்சந்திரன் அவர்கள் போன்றோர் அதிகாரிகளாகவும் ஆர்வலராகவும் இருப்பதை நாம் அறிவோம். எனக்கு முன் பேசியவர்கள் ஆய்வு நோக்கத்துடன் பல்வேறு கருத்துக்களை விளக்கி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் சங்க இலக்கியங்களில் தமிழர்களின் பெருமையை திராவிட இயக்கத்தவர்கள் மேடையில் முழங்கிய போது இதெல்லாம் இலக்கியம் தானே, வரலாறு கிடையாது என்று சிலர் அதனை நிராகரித்தார்கள். அந்த சொல்லியல் ஆதாரங்கள் அனைத்துக்கும் இப்போ தொல்லியல் ஆதாரம் கிடைத்துவிட்டது. அதனை பதிவு செய்வதைத்தான் பாலகிருஷ்ணன் அவர்கள் அளப்பரிய பணியாக செய்து முடித்திருக்கிறார். சிந்து பண்பாடு என்பது 5000 ஆண்டுகள் பழமையானது என்றால் அங்கு வாழ்ந்த மக்கள் யார், அவர்கள் பேசிய மொழி என்ன என்ற கேள்விக்கான விடைகளை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்ந்து சொல்கிறார். அங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி தமிழ், வாழ்ந்த மக்கள் சங்ககால தமிழரின் மூதாதையர்கள் என்பதை நிறுவியிருக்கிறார். சிந்து பரப்பில் திராவிட கருத்துகள் முதன்மையானது என்கிறார். சிந்து பண்பாடு பரவியிருந்த இடங்கள் முதல் குஜராத், மகாராஷ்டிரம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகியவை உள்ளடக்கிய பகுதிகள். இந்த பகுதியில் எத்தனை தமிழ் சொற்கள் இப்போது வழங்கப்படுகிறது என்பதை சொல்வதுதான் இவரது ஆய்வு. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய தமிழ் பெயர்கள் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிறது. ஒவ்வொரு பட்டி, பள்ளி ஆகிய தமிழ் பெயர்கள் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிறது. காவிரி வேலா, மாண்டியம் வேலா, தனிகை, குமரன்வாலி, மதுரை, வன்னி ஆகிய பெயர்கள் இடம்பெயர்களாக இருக்கின்றன என்கிறார். வேல் என்ற தமிழ்ச்சொல் குஜராத்தில் பல இடங்களில் இருக்கிறது என்கிறார். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையான பெயர்கள் இந்திய துறைக்கு முழுமைக்கும் இருக்கிறது என்பதை இடப்பெயர்கள் முறை மூலமாக அவர் நிரூபிக்கிறார். முகச்சந்திராவில் இருந்த தமிழ் கொண்ட காலைதான் அலங்கான வழியில் துள்ளி கூடி குதிக்கிறது. எனவே சிந்துவெளி பண்பாட்டுக்கு சொந்தம் கொண்டாட தொகுதி தமிழுக்கே உண்டு என்பது இவரது ஆய்வினுடைய முடிவு. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்வார். மற்ற ஆய்வாளர்கள் விட்ட இடத்தை பாலகிருஷ்ணன் அவர்கள் தொட்டுவிட்டார் என்றே நான் சொல்வேன். இந்த புத்தகத்தில் எனது மனம் நுகர்ந்த பகுதி திராவிட சிவப்பு என்ற தொகுதி.
சிந்துவெளி பண்பாட்டின் நிறக்குறியீடு என்பது கருத்து சிவப்பாக இருப்பது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் என்று தொல்காப்பியம் சொல்வதை மேற்கோள் காட்டுகிறார். சிந்துவெளி பண்பாட்டில் சுட்ட செங்கல்கள், செம்பு, மண்பாண்டம் ஆகியவை சிவப்பாக உள்ளன. கருப்பையும் சிவப்பையும் நிறவாக மட்டுமல்ல, பண்பு பெயர்களாகவும் சொல்கிறார். குருவி, வலிமை, வீரம், சினம், வெற்றி, உன்னதம், ஒழுங்கு ஆகிய பண்புகளை கருப்பு சிவப்பு வண்ணங்கள் அடையாளப்படுத்துவதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதே கருப்பு சிவப்பு வண்ணம் தான் கீழடியில் கிடைத்த பொருட்களிலும் காணப்படுகிறது. அதனால்தான் அதனை ஏற்பதற்கு சிலருக்கு மனது வரமாட்டேங்கிறது. இப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி மற்ற அதை சுற்றியுள்ள இடங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவகலை, அரியலூர் மாவட்டத்தில் கங்கை சோழபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை, விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டத்தில் துளுக்கர்பட்டி, தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலை என 7 இடங்களில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கீழடி அருங்காட்சியகம் மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. நெல்லை பொருள் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய அண்மை கால ஆய்வுகள் தமிழரின் திறமையை மீட்பதாக அமைந்துள்ளன. சங்ககால வாழ்வியல், நகர்மய வாழ்வியல் என்பது கற்பனையானதல்ல. அதற்கான சான்றுகள் பூமிக்கடியில் உள்ளன என்பதை திராவிட மாடல் அரசானது மெய்ப்பித்து வருகிறது. இந்திய வரலாற்றை எந்த சமவெளியில் தொடங்குகிறீர்கள், அதனை காவிரி வேகையில் தான் தொடங்க வேண்டும் என்று வில்சன் ஸ்மித் என்ற வரலாற்றாசிரியரிடம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் சொன்னதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார். அதற்கு வில்சன் ஸ்மித் இப்போ அதே நடைமுறையில் பின்பற்ற வர முடியாது, ஆதிகால திராவிட சமீபங்கள் பற்றி கிடைக்கும் தரவுகள் ஆராயப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார். இத்தகைய விதலை இப்போது யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் கொடுப்பதற்கு பாலகிருஷ்ணன் இந்த புத்தகம் ஒன்றே போதும். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு துணையாக, ஆய்வு தூணாக பாலகிருஷ்ணனுடைய இந்த நூல் அமைந்திருக்கிறது. தொண்டு செய்தால் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்த என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதுபோல துறையோறும் தனது தொண்டை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்ற வேண்டும் என்று கேட்டு அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.